பேச்சு எப்ப மவனா ஊர்ல இருந்து எப்ப வந்த இப்படி வா? இப்பதான் வரேன். நீங்க எப்படி இருக்கீங்க பெரியமா? சௌக்கியமா இருக்கிறேன். மணி, உங்க அம்மாவை தங்கச்சி புருஷனும் சீரா கவனிக்கிறது இல்லப்பா. தண்டச்சோறுன்னு சொல்றாங்கப்பா. உங்க அம்மா மாடா உழைக்கிறாங்க, அனாவசியமா பேசுறாங்கப்பா. அவங்க பாவம் உங்க அம்மா. நீதான் சம்பாதிக்கிற புள்ளையாச்சே, உங்க ஆத்தா ஊர்ல கொண்டு வச்சு கூடாது. பெத்தவளை கவனிக்காத புள்ள உருப்படவே உருப்படாது. ஏமா இவ்வளவு துணியே நீ ஒண்டியமா துவைக்கிறியே, உனக்கு கஷ்டமா இல்ல? இதுல என்னமா கஷ்டம்? இல்ல மக புடவைய துவைச்சா கூட பரவாயில்ல, மருமகன் வேஷ்டியையும் துவைக்கிறியேம்மா. அதுல என்ன தப்பு? என் மகன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டவுன்ல பெரிய வேலையில இருக்கான். மாசம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா போதும் 500 ரூபாய் டானு மணி ஆர்டர்ல வந்துரும், தெரியுமா? என்னவோமா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் வரேன். மணி, நீ எப்படா வந்த? இப்ப என்ன பத்தி பெருமையா அவங்க கிட்ட ரீல் விட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதெல்லாம் போகட்டும். ஏண்டா முன்ன மாதிரி ஏன் அடிக்கடி லெட்டர் கூட போடுறது இல்ல? ஒரு 25 பைசா லெட்டர் கூட உனக்கு நான் போட முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கேம்மா. இந்த லட்சணத்துல நான் உனக்கு மாசம் 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்றதை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கல. இருந்த பியூன் வேலையும் போயிருச்சு. எனக்கு டவுன்ல சரிப்பட்டு வரலமா. பேசாம துபாய் எதனா போயிடலான்னு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டா. நீ டவுன்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பேசாம 2 பசுமாடு வாங்கி இங்கேயே பால் வியாபாரம் பண்ணலாம்டா. கடைசி அதையும் பண்ணி பார்த்தாச்சு. புண்ணாக்கு தின்னதான் மிச்சம். டேய், கடைசி காலத்துல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. நீ கொல்லி போட்டாதான் என் கட்டு வேகுண்டா. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். தங்கச்சியும் மாப்பிள்ளையும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா கவனிக்கிறாங்களே. அதுவும் மாப்பிள்ளைக்கு என் மேல ரொம்ப உசுறு. வேலையில இருந்து வரும்போதே அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. எப்படி? நான் மாசம் 500 ரூபாய் பணம் அனுப்புறேன்னு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிட்டு இருந்தியே, இதுவும் அதே மாதிரி தானே? மா, நீ என்னை விட நல்லாவே போய் சொல்றமா. நான் வரமா. டேய், ஏதாவது சாப்பிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. உன் தங்கச்சி சமையல் ரூபா பூட்டி வைக்கலடா, ஏதாவது செஞ்சு தரேன்டா. நீ அப்படி எதுவும் செஞ்சிட மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவ பூட்டி வைக்கல. அதை கெடுத்துறாத. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. இதை விட எனக்கு பெரிய சாப்பாடே இல்லம்மா. நான் வரேன். ரெடியா? பணம் ரெடியா? இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சிருக்குது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ, நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க. கவலையப்படாதீங்க. நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். ஏன்னா துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா, அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட ஏத்தி விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏண்டா எஸ்எல்சி, கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க. இந்த பாருங்க, நீங்க எங்கேயே உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன் இல்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா, முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ, நான் தாண்டா அனுமார் பேரேன், கடல் தாண்டி சீமைக்கு போறேன், கள்ள தோணி ஏறி போறேன், கப்பல் வாங்கி கரை வர போறேன், எதிர்காலம் எங்கள் கையிலே. நான் தாண்டா அனுமார் பேரேன், கடல் தாண்டி சீமைக்கு போறேன், கள்ள தோணி ஏறி போறேன், கப்பல் வாங்கி கரை வர போறேன், எதிர்காலம் எங்கள் கையிலே. நான் தாண்டா அனுமார் பேரேன், கடல் தாண்டி சீமைக்கு போறேன்.
கடல் ஓடி திரவியம் தேடி வாழ்க என்று சொன்னாக மூத்தவர் சொல்லை மறந்திடவில்லை போவோம் என்று ஒன்னாக பொம்பள கொஞ்சம் கூட இருந்தா பொழுதும் போதும் சுகமாக தாவணி கொஞ்சம் மேல விழுந்தா போத ஏறும் பொதுவாக பொருளேடு 40 வரைக்கும் சுகந்தேடு 60 வரைக்கும் சுகம் காண வயசுல அண்ணே சுகம் இருக்கும் துடிப்புள்ள வரைக்கும் கடலுக்கு கரையுண்டு அம்பி காதலுக்கு முடிவில்லை தம்பி துணிந்தாலே துன்பம் இல்லையே நான் தாண்டா அனுமார் பேரன் கடை தாண்டி சீமைக்கு போறேன் நான் தாண்டா அனுமார் பேரன் கடை தாண்டி சீமைக்கு போறேன் அடிக்கடி உன்னை தொடுவதனாலே அங்கம் தேஞ்சி போகாது மேகங்கள் உரசி போவதனாலே வானம் தேஞ்சி போகாது நாடு கடந்து வருவதனாலே நானா மாறி போகாது கூடு கடந்து வருவதனாலே குருவி காக்கையாகாது பெண்ணாசை இல்லை என்றால் பொன்னாசை வருவது இல்லை பொன்னாசை இல்லை என்றால் பூமியிலே மாறுதல் இல்லை சிவனின்றி சக்தியும் இல்லை இவளின்றி முக்தியும் இல்லை இப்போது இன்பம் கொள்ளையே நான் தாண்டா அனுமார் பேரன் கடல் தாண்டி சீமைக்கு போறேன் நான் தாண்டா அனுமார் பேரன் கடல் தாண்டி சீமைக்கு போறேன் கள்ளத்தோணி ஏறி போறேன் கப்பல் வாங்கி கரை வர போறேன் எதிர்காலம் எங்கள் கையிலே எந்திரிக்க எந்திரிக்க துபாய் வந்துருச்சு துபாயா? அதுக்குள்ளயா நான் போட்ட வேகமா ஓட்டினேன் அதுவும் குறுக்கு வழியில போனேன் தேடி பாத்தியா இத பாருங்க பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க கஜா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம் உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் வேணாம். அண்ணே எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க தானே எங்களுக்கு கடவுள் உங்களுக்காக பாத்தியாலாம் ஊதுறோம் இந்த பாருங்க பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க போட்டு நிப்பாட்டுறோம் குதிச்சிருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் மூக்க புடிச்சிருக்கியா பொழுதுதே யா அல்லாஹ் ஏய் சீக்கிரம் வாடா அண்ணன் நடக்குது என்னடா அவசரம் அவசரமா துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க கம்பி என்ன வேண்டியதுதான் முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிப்போம் ஏன்டா தண்ணியில வந்திருக்கோமே ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது எஸ்எல்சி இப்படி கேப்பன்னு தான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சிட்டேன் நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க ஓகே ஏண்டா என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா சூப்பரா இருக்குது என்ன பார்த்தா எப்படி இருக்கு பேக் மாதிரி இருக்கு ஏய் கோச்சுக்காதடா டேய் ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது ஒருத்தர் சிலையும் காணா செல வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் நாம வந்துட்டுமே வச்சிருவாங்க இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம் டேய் அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ துபாயில ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயாச்சு கொண்டு வாங்கலாம் அதான் இவ்வளவு கல்லா இருக்கா பயந்தவங்க எனக்கு பாக்குறதெல்லாம் பேயா தான் தெரியும் நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி பிழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன் ஏய் நானும் வரேன்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம்
டேய், பொட்டி, டேய், பொட்டி, டேய். ஐயோ, டேய், டேய், இங்க பாரு. டேய், இங்க பாரு. ஏய், ஐயோ, பொட்டி, பொட்டி, டேய், டேய், யாராவது பிடிக்கலாம் அவனை, டேய். ஏறு, சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு. டேய், குரங்கு பசங்க என்ன வேகமா ஏறாங்க பாரு. டேய், ஐயோ, வலிக்குது, டேய். ஐயோ, டேய். என்ன இருக்காதா? ஏய், அம்மா, டேய், முடியலப்பா. உள்ள வாங்கடா. என்ன விக்டர், போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா பெட்டி மாற்றின சமயத்து போலீஸ் வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சிக்னல் பிரகாரம் ஒருத்தன் வாயில சிகரெட் எடுத்து வச்சான், நான் 10 வச்சேன், பொட்டியை மாத்திக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்த சரக்கு பொட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்த தங்க கட்டி பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். അപ്പോഴാണ് പോലീസ് സൈറൻ കേട്ടത്. ആ കൺഫ്യൂഷനില് ഞാൻ ഭയന്നു പോയി. அது அந்த நேரத்துல போலீஸ் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பொட்டிய குடியா. இந்தாங்க. சட்டி பனியனு. டேய், என்னடா அது? சிக்னல் எல்லாம் கரெக்டா இருந்தது. சிக்னல் ஆவது புடலங்காவாது. தங்க கட்டி எங்கடா? ഒരാള് വായിൽ സിഗരറ്റ് വെച്ചു, അത് ഇവൻ 10 വെച്ചു. வச்சா ஷடா. எஸ், மாசுலாமணி ஸ்பீக்கிங். யாரு? முத்துவா? என்னடா விஷயம்? நிஜமாவா? ஓ மை காட். 7 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்க கட்டிகளை வச்சிருந்ததா 2 அராப்ஸ போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. അപ്പൊ ഞങ്ങൾ കണ്ട രണ്ടാളും போடா ஃபூல்ஸ். 10 வருஷமா என்னோட பழகியும் இன்னும் சரியா தொழில புரிஞ்சுக்கலையாடா? நீங்க பார்த்த 2 பேரும் அராப்ஸ் இல்லடா, சிஐடிஸ். സിഐഡിങ്ങളാ? சாதாரண சிஐடி இல்லடா, ரொம்ப புத்திசாலித்தனமான சிஐடிங்க. நம்ம ரகசிய சிக்னலை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்த 7 லட்சம் ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பொட்டியை மாத்தினதுக்கு அப்புறம் எங்க பின்னாடி ஓடியாந்தாங்களே. ஓடி வரலடா, உங்களை பிடிக்க வந்திருக்கானுங்க. நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்ல உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டு இருப்பேன். ബോസ്, ഇനി നമുക്ക് എന്ത് ചെയ്യാം? முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க, அப்புறமா யோசிக்கலாம். எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடுனாங்க? நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி Dress அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக் கூடிய நட ஒட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க பிடிச்சி நைஸா அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? ஏய், துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, ஏய், எவ்வளவு அழகான ஊர். நம்ம ஊரும் இருக்குதே, எவ்வளவு பெரிய கடலு, அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் செலவிச்சது வீண் போகல. டேய், சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா, நீ தெய்வம் பா. வா போலாம். ஏண்டா, இங்க பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மாடையா, உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்டா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கண்ணா. கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓஹோ, அப்படியா? டேய், என்னடா இது? துபாயில நம்மளை தவிர யாருமே அரபு ட்ரெஸ்ஸே போடல. ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மாடையா, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. டேய், என்னடா அது லுங்கிலாம் கத்துக்கிறாங்க? இது துபாய் தானா? அதோ பாரு, ஒரு அம்மா வேஷ்டி கட்டின்னு வராங்க. டேய், இங்க பாரு. ஐயோ, மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு.
அந்த கஜா கம்னாட்டி நம்மளை ஏமாத்திட்டான்டா. அப்போ நான் கொடுத்த 10,000 ரூபாய் காலியா? அந்த கஜா மட்டும் என் கையில கிடைக்கட்டும். பட்டாடா. ஏய், அவனை திட்டி என்னடா பிரயோஜனம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு என்னடா நமக்கு? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க, பூகோளமே படிச்சது கிடையாதா? துபாயில எதுடா கொச்சின்? சரி, நான் தான் வந்துட்டேன் தெரியாம. நீ எதுக்கு வந்த? துட்டாசை தானே? விதிடா விதி. பசுவை வித்து பேங்கை ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்வளவும் பண்ணி கேரளாவுக்கா வந்திருக்கோம். இப்ப என்னடா பண்றது? முதல்ல ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்டா ஓ. போ. என்னடா இது? துபாய் ஹோட்டல் மாதிரியே இருக்குதே. இதுவும் துபாய் மாதிரி தான்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல துபாய்க்காரங்க கள்ளத்தோணி ஏறி கேரளா வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. உள்ள போலாம் வா. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். மே ஐ ஹெல்ப் யூ சார்? We are from Dubai. We want double room. Now urgent bathroom. Dubai SLC. ஷியோர், தட் வே. Thank you. Wish you the same. Thank you. இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களே. ஐயோ, இந்த சீடிங்க நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அத உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணதான் ஓடியாந்தோம். என்ன எச்சரிச்சது போதும், நீங்க எச்சரிக்கையா நடந்துங்க. டேய், அவனுங்க கண்ணில் படாம எங்கேயாவது ஓடி போங்க. போங்கடாமா. ஏண்டா பொட்டியை கொடுத்தாங்களே மடப்பசங்க, சாவியை கொடுக்க கூடாது? தேடகரம் பார். மெல்ல மெல்ல. டேய், பயணி ஆண்ட விபூதி மாதிரி இருக்கு. சிஷி இல்லடா, இது உப்பு. என்னடா? டேய், இது போதை மருந்து, மயக்க வஸ்துடா. ஆமா, அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க? கற்பழிக்க போறாங்க. போடாங். டேய், இது வெள்ள அபின். கொஞ்சோண்டு இதை நாக்குல தடவனா போதும், 4 நாளைக்கு சுரணியே இருக்காது. இதை இவனுங்க வெளிநாடு கடத்தானுங்க போல இருக்கு. அதான் ஆள் மாதிரி நம்ம கையில கொடுத்துட்டானுங்க. நீ சொல்றத பார்த்தா இது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டா, இந்த பொட்டியில இருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் போகும். 7 லட்சமா? இதை நாம வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு 7 வருஷம், எனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். மரியாதையா போலீஸ் எடுத்து கொடுத்துருவோம். அவங்களா பார்த்து ரிவார்டு எதனா கொடுப்பாங்க. ட்ரெஸ் கழட்டு. ஏய், உள்ளுக்கு எதனா ட்ரெஸ் போட்டிருக்கல? இருக்கு. பெட்டியமாட்டு பாத்ரூமில் இத்தனை நேரம் எந்த இருக்காയിരുന്നു? பாத்ரூம்ல என்ன செய்வாங்க? அசிங்கமெல்லாம் கேக்குறாங்க. ஊனு கழிங்க. பாத்ரூம்ல ஊனு கடிக்குது. வேற எங்க கழியுது? எந்த அளவு வரணும் பட்டிடமானே. என்ன பட்டி மோனா? எங்க அப்பா பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? பட்டாபி சுருக்கி பட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பட்டினா நாயின்னு அர்த்தம்டா. நீ பொட்டியை தூக்கினு வா. വിക്ടർ, ഇവര് സാധാരണ ആൾക്കാരല്ല, വലിയ തന്ത്രശാലികളാണ്. 5 நிமிஷத்துல அராப் ட்ரெஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துட்டானுங்க. எப்ப மாட்டுவோம் அவனு பயமா இருக்குடா. നീ ശബ്ദം